என்ன மாதிரி கேர்லி ஹேர் இருக்க நிறைய பேரோட ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஸ்ட்ரெயிட் ஹேர் வேணும். பட் அது நடக்கவும் நடக்காது. நம்ம வீட்லயும் அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் நிறைய பேர் எனக்கு சஜஸ்ட் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளோ ட்ரையர் ட்ரை பண்ணி பாருங்க. நம்மளோட ஹேர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும், டெம்பரரியாக தான் இருக்கும். பட் வந்து ஓரளவுக்கு வேவியாக இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதை நம்பி நான் இன்னைக்கு ஆர்டர் பண்ணது தான் வந்து அகேராவோட ஹேர் ப்ளோ ட்ரையர். இது எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சா ஆகலையா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ. ஸோ நானே வந்து இதை ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஒரு 4-5 வீடியோ ரெஃபரன்ஸுக்கு பார்த்து தான் வந்து நான் இதை ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணேனே. ஃபர்ஸ்ட் நம்மளோட ஹேரை வந்து 2 பார்ட்டிஷனாக பிரிச்சுட்டு இந்த ஹீட் ப்ரொடெக்டர் ஸ்ப்ரே வந்து கம்பல்சரி. நம்ம ஹேருக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் ஹீட்டான ப்ராடக்ட் யூஸ் பண்ணும் போது இந்த ஹீட் ப்ரொடெக்டர் மஸ்ட்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ அது ஒன்று. நெக்ஸ்ட் ஹேரை செட் பண்ண சீரம். இந்த ட்ரெஸ்ல வந்து அவ்வளோவா தெரியல. ஸோ நான் வேறு ட்ரெஸ் மாற்றிட்டு வந்து உங்களுக்கு காட்டுற டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு பாருங்க. இது யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. சீப்பை வச்சு நம்ம எப்படி வாருவோமோ அதே மாதிரி தான். பட் வந்து எனக்கு பெருசாக எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியல. இல்லை இதோட ப்ரொசீஜர் வந்து வேறனா எனக்கு வந்து அதை செஞ்சு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இதான் என்னோட ஃபைனல் அவுட்லுக்கு. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வேணும்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.